வணக்கம். இந்த வீடியோல நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கதை. சபரிமலைக்கு போற வழியில கல்லா மாறி நிக்கிற ஒரு சின்ன பெண் தெய்வத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த பொண்ணுக்கும் ஐயப்பனுக்கும் ஒரு பெரும் சம்பந்தம் இருக்கு. எத்தனையோ ஆசைகளோடையும் குதூகலத்தோடையும் மலையேறி போய் நம்ம மணிகண்டனை பார்க்க போறோம் அப்படின்னு வந்த இந்த பெண் குழந்தை வழியிலேயே கல்லா மாறி போயிடுறா. உண்மையில யார் இந்த பொண்ணு? இவ ஏன் இப்படி கல்லா மாறி போனா? அவ ஆசையோட பார்க்க வந்த ஐயப்பனை கடைசியில பார்த்தாளா இல்லையா? இப்படி ஒரு சுவாரஸ்யமான வரலாற்றை, ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்க போறோம். பல நூறு வருஷங்களுக்கு முன்னால கேரள தேசத்துல வாழ்ந்த ஒரு அரச குடும்பம் சபரிமலைக்கு போய் ஐயப்பனை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. என்ன விஷயம்? ஏதாவது பெரிய நேர்த்தி கடனா? ஒரு ஒட்டுமொத்த குடும்பமுமே, அதுலயும் ஒரு அரச குடும்பமே ஐயப்ப சாமியை பார்க்க கிளம்புறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டா, கிளம்பி போற குடும்பம் சாதாரண குடும்பம் இல்ல, ஐயப்பன் வாழ்ந்து வளர்ந்த பந்தள அரச குடும்பம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. அதெல்லாம் இல்ல, பந்தள ராஜ்யத்துக்கு உட்பட்ட வேற ஒரு சிற்றரசருடைய குடும்பம் தான் இப்படி ஐயப்பனை பார்க்கறதுக்காக கிளம்பி போனாங்கன்னு சொல்றாங்க. இது எதுவுமே இல்ல, கன்னியாகுமரியில இருந்து தென் திசையில தமிழ் பேசக்கூடிய ஒரு சிற்றரசருடைய குடும்பம் தான் இப்படி ஐயப்ப சாமியை பார்க்கறதுக்காக கிளம்பி வந்தாங்கன்னு சொல்றாங்க. எது எப்படியோ இந்த அரச குடும்பத்துல ஒரு வழக்கம் இருந்துச்சு. அது என்னன்னா, எப்பெல்லாம் இவங்க ராஜ்யத்துக்கு புதுசா ஒரு மன்னர் தேர்ந்தெடுக்கப்படுறாரோ, அவருக்கு பட்டம் கட்டினதுக்கு அப்புறமா புது ராஜாவை கூப்பிட்டுக்கிட்டு ஒட்டுமொத்த அரச குடும்பமுமே, நடு வயசு பெண்களை தவிர குட்டி பசங்க, சின்ன சின்ன பொம்பளை பிள்ளைங்க, வயசான தாத்தா பாட்டி மாதிரி இப்படி அந்த அரண்மனையை சேர்ந்த அத்தனை பேருமே இந்த புது மன்னர் கூட சேர்ந்து நடையா நடந்து வந்து காடு மலையெல்லாம் தாண்டி போய் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனை பார்த்துட்டு அவரோட ஆசையை இந்த புது ராஜாவுக்கும் நாட்டுக்கும் வாங்கிட்டு வருவாங்க. அப்படித்தான் சரியா கணக்கு போட்டு சொல்ல முடியாத சில பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால ஒரு அரச குடும்பம் ஐயப்ப சாமியை பார்க்க போகுது. அந்த அரச குடும்பத்துல ஒரு சின்ன பொம்பளை பிள்ளையும் இப்படி காட்டு வழியா நடந்து ஐயப்பனை பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. இந்த காலம் மாதிரி அந்த காலத்துல சபரிமலைக்கு போறதுக்கு சரியான பாதைகளோ நல்ல ஒரு வழியோ எதுவுமே இருக்காது. காட்டை செதுக்கிக்கிட்டு போற வழியில் இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள் இதையெல்லாம் ஒதுக்கி விட்டுக்கிட்டு அப்படியே முன்னேறி போகணும். அப்படி போகும்போது அவங்களால ரொம்ப சீக்கிரமா மலை மேல ஏறிட்டு திரும்பி வந்துட முடியாது. நிறைய இடங்கள்ல தங்கி தங்கி போகக்கூடிய வழக்கம் தான் இருந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி பூரா ஒரு இடத்துல தங்கிட்டு மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறமா நடை ஆரம்பிப்பாங்க. அப்புறம் மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்களோட பயணத்தை தொடருவாங்க. இப்படியே சபரிமலைக்கு அவங்களுடைய அரண்மனையிலிருந்து கிளம்பி போயிட்டு திரும்ப வர்றதுக்கு வார கணக்கில் ஆகி போயிடும். இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான பயணமாவே இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே ஐயப்ப சாமியை பத்தியும் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் பண்ணின அற்புதங்கள் இதையெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்த அந்த சின்ன பொண்ணும் ரொம்பவே ஆசையா இந்த புது ராஜா கூட சேர்ந்துக்கிட்டு தன்னுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் கூட சேர்ந்துக்கிட்டு இப்போ சபரிமலை பிரயாணத்தை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கா. இப்படியாக போய்கிட்டு இருக்கும்போது நமக்கெல்லாம் நிலக்கல் தெரியும். நிலக்கல்ல தாண்டின உடனேயுமே அடர்ந்த காடு, சபரிமலைக்கு போகக்கூடிய மெயின் பாதை வந்துடும். அதுக்கு முன்னால நிலக்கல்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே இந்த அரச குடும்பமானது அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு, அந்த குடும்பம் அத்தனை பேருமே ஒரு பாதாம் கொட்டை மரத்துக்கு கீழே இருந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அவங்களோட பயணத்தை தொடர்றாங்க. இந்த பாதாம் கொட்டை மரம் அப்படிங்கிறத சில ஊர்ல வாதாங்கொட்டை, வாதாளங்கொட்டை அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் சின்ன வயசுல இப்படி விழக்கூடிய அந்த வாதாளங்கொட்டையை உடைச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய பருப்பு, அது பாதாம் பருப்பு அப்படின்னே தெரியாம எக்கச்சக்கமா சின்ன வயசுல சாப்பிட்டு வந்திருப்போம். அப்படிப்பட்ட அந்த வாதாளங்கொட்டை இருக்கக்கூடிய அந்த பழத்தை பார்த்தோம்னா நல்லா செக்கச்செவேல்னு மேல இருக்கும். அந்த பழத்துக்கு மேல இருக்கக்கூடிய கொஞ்சம் துவர்ப்பும் இனிப்பும் கலந்து இருக்கக்கூடிய அந்த பழத்தையும் நம்ம சாப்பிடலாம். அதுக்கப்புறமா கொட்டையை உடைச்சு உள்ள இருக்கக்கூடிய பருப்பையும் சாப்பிடலாம். இப்படியான அந்த பாதாம் கொட்டைகள், அந்த பாதாம் பழங்கள் எல்லாம் விழக்கூடிய அந்த இடத்துல தான், அந்த மரத்துக்கு கீழே தான் இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அடுத்த நாள் கிளம்பி அவங்க எல்லாரும் முன்னேறி போகலாம், ஐயப்ப சாமியை பார்க்கறதுக்காக சபரிமலைக்கு முன்னேறி போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்திருந்த அந்த சின்ன பொண்ணுடைய அவளுடைய அந்த ட்ரெஸ்ல கொஞ்சம் கரைப்பட்டிருக்கு. அந்த கரையானது வாதாளங்கொட்டையில அவ படுத்து எந்திரிக்கும் போது தெரியாம அந்த வாதாளங்கொட்டையை, அந்த வாதாளம் பழத்தை தரையில தேய்க்கும் போது அதுல இருந்து கொஞ்சம் சிகப்பா வரும். அப்படிப்பட்ட அந்த சிகப்பு கரையானது அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ல பட்டிருக்கு. ஆனா அதை பட்டுன்னு பார்க்கும்போது இவங்க எல்லாரும் இந்த சின்ன பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சின்ன பொண்ணுக்கும் அதை பத்தி எதுவும் தெரியல. பெரியவங்க எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவே திகைச்சு போய் நிற்கிறாங்க. ஐயப்ப சாமியை பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கோம், நடு வயசு பெண்கள் யாரும் வரக்கூடாது, சின்ன குழந்தைன்னு இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தா இப்படி வார வழியிலேயே இந்த பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டாலே, இனிமேல் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்துக்காக வந்துட்டு புது
ராஜாவுக்காக ஆசி வாங்க வந்துட்டு இந்த ஒட்டுமொத்த அரச குடும்பமும் திரும்பியும் போக முடியாது இந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு. அதே நேரத்தில் முன்னேறி போனா இந்த பொண்ணை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணே ரொம்பவுமே தைரியமா, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நீங்க எல்லாரும் ஐயப்ப சாமியை போய் பார்த்துட்டு வாங்க, அது வரைக்கும் நான் இந்த இடத்துலயே தங்கி இருந்து உங்களுக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. அந்த பொண்ணு சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த அரச குடும்பமும் அந்த நேரத்தில் வேற வழி இல்லாததுனால அவளை அந்த இடத்துலயே விட்டுட்டு அவளுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்களுடைய பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக இந்த ராஜ குடும்பம் அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் ராத்திரி பொழுது வர ஆரம்பிக்குது. காலையில ஃபுல்லா ஐயப்பனை பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் ரொம்பவே தைரியமா இருக்கட்டும், பரவாயில்ல, நம்முடைய சொந்தக்காரங்க எல்லாம் போயிட்டு வரட்டும் அப்படின்னு தைரியமா இருந்த அந்த பொண்ணு சாயங்காலம் ஆகுது, இருட்ட ஆரம்பிக்குது. இப்படியாக ராத்திரி பொழுது வர வர அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தானே, அதுக்கு ரொம்பவே பயம் எடுத்துக்க ஆரம்பிக்குது. ஐயையோ, சரியான காட்டுக்குள்ள வந்து தனியா இப்படி நம்ம மாட்டிக்கிட்டோமே, அந்த பக்கம் கரடி சத்தம் கேட்குது, இந்த பக்கம் புலி உருமுறை சத்தம் கேட்குது, இங்கிட்டு சிங்க சத்தம் கேட்குது, நம்மளை சுத்தி சுத்தி பாம்பெல்லாம் ஊர்ந்து போகக்கூடிய அந்த சலசலப்பு கேட்குது. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிடுறா. இவ்வளவு நேரமாக அவளுக்கு இருந்த அந்த தைரியம் அவளை விட்டு போக ஆரம்பிக்குது. அதனால ஐயப்ப சாமியை மனமுருக வேண்ட ஆரம்பிக்கிறா. ஐயப்பா, இந்த இடத்துலயே அந்த சிங்கமோ அந்த புலியோ அந்த பாம்போ எதுவும் வந்து என்னை கடிக்கிறதுக்கு முன்னால என்ன கல்லா மாத்திரு ஐயப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேண்ட ஆரம்பிக்கிறா. அப்படியாக அந்த பொண்ணு வேண்டுனதுக்காக அந்த பொண்ணையும் அவளை சுத்தி சுத்தி நடமாடிக்கிட்டு இருந்த யானை, புலி, சிங்கம், பாம்பு இப்படி அத்தனை ஜீவராசிகளையும் ஐயப்ப சாமி கல்லா மாத்தி நுப்பாட்டினாரு அப்படின்னு இந்த கதை சொல்லப்படுது. இப்ப வரைக்குமே அந்த கோயிலுக்கு போய் பார்த்தோம்னா அது ஒரு பிரம்மாண்டமான கோயிலா இருக்காது, அது ஒரு காட்டு பாதையில் இருக்கக்கூடிய கோயில் தான். ஆனா அங்க ஒரு யானையை போல உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாறை, அதுக்கப்புறம் சிங்கம், புலி போல உருவத்தில் இருக்கக்கூடிய பாறைகள், ஒரு சின்ன பாம்பு உருவத்தில் இருக்கக்கூடிய பாறையும் இருக்கும். இங்க இவ்வளவு நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு இருக்காளே, அந்த பொண்ணானவள் அந்த பாம்புடைய உருவத்துக்குள்ள வரையக்கூடிய ஒரு சித்திரம் போன்ற உருவத்தோட நமக்கு காட்சி கொடுக்கிறா. இந்த சபரிமலைக்கு போயிட்டு வந்த அரச குடும்பம் திரும்பி வந்து இந்த பொண்ணை விட்டுட்டு போன இடத்துல பாக்குறாங்க. அப்போ கல்லா மாறி நிற்கக்கூடிய அந்த அரசருடைய சொந்தக்கார பொண்ணு, ஒரு வகையில் அந்த அம்மா இளவரசியா வரக்கூடிய பொண்ணு. மலையாளத்துல எல்லாம் இப்படிப்பட்டவங்களை அரசர்களை தம்புரான்னு சொல்லுவாங்க, அதை போல இளவரசிகள் அரச பெண்களை எல்லாம் தம்புராட்டின்னு சொல்லுவாங்க. இப்படியாக சின்ன பொண்ணாக இருந்த அந்த தம்புராட்டிக்கு இளைய தம்புராட்டியுடைய கோயில், இளைய தம்புராட்டி காவு அப்படின்னு பேர் கொடுத்து அந்த இடத்துல அந்த அரச குடும்பத்துல பின்னால வந்த சந்ததிகள் எல்லாருமே இந்த இளைய தம்புராட்டியை கும்பிட ஆரம்பிச்சாங்க. வருஷத்துல எல்லா நாட்கள்லையும் இந்த கோயில்ல வழிபாடு இருக்காது, குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும்தான் இந்த அம்மாவுக்கு விளக்கேத்தி வழிபாடானது பண்ணப்படுது. கரெக்டா பந்தளத்துல இருந்து நிலக்கல்லுக்கு போற வழியில நிலக்கல்லுக்கு முன்னாலேயே ஒரு 20 கிலோமீட்டர் முன்ன விளக்கு வாஞ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் வரும். அங்க இருக்கக்கூடிய மெயின் ரோட்ல இருந்து பள்ளத்துல எப்படி மலையிலிருந்து பள்ளத்துல இறங்குவோமோ அதுபோல அந்த மெயின் ரோட்ல இருந்து பள்ளத்துல இறங்கி நடந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடக்கும்போது அந்த பள்ளத்துல இந்த இளைய தம்புராட்டி அம்மாவுடைய கோயில் வருது. அங்க போய் பார்த்தோம்னா பெரிய கோயில் அமைப்பெல்லாம் இருக்காது, ஒரு பாறையும் அந்த பாறைக்கு கீழே ஒரு நாகத்துக்குள்ள அந்த அம்மாவுடைய உருவம் பதிக்கப்பட்டதுமாக அதுக்கு பக்கத்துல நிறைய கல்விளக்குகள் இருக்கக்கூடிய அந்த கோயிலை நம்மளால பார்க்க முடியும். இந்த கோயிலுடைய வரலாறானது எந்த ஒரு கல்வெட்டுலையும் பொறிக்கப்படல, காலங்காலமாக செவிவெளி செய்தியாத்தான் சந்ததி தாண்டி சந்ததியா பரப்பப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு இந்த இளைய தம்புராட்டி காவு கோயிலுக்கு போகும்போது அந்த சாமி மேல நம்பிக்கை இல்லாம போகக்கூடியவங்களை பாம்பு துரத்தும் அப்படின்னு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் நம்புறாங்க. இந்த இளைய தம்புராட்டி அம்மாவை பத்தி ஒரு டீடைல்டான வீடியோ எடுத்து ஒரு யூடியூப் சேனல்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய கோயிலுக்கு போய் நிறைய வீடியோக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த அம்மாவுடைய கோயிலுக்கு முன்னால போற வரைக்கும் நிறைய அண்ணாச்சி பழ தோட்டங்களை எல்லாம் அவங்க கடந்து போனாங்களாம். அதுக்கப்புறமா அந்த அம்மாவுடைய கோயிலுக்கு போய் ரொம்பவே டீடைல்டா வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனா கடைசி அவங்க வந்து பார்க்கும்போது அந்த அண்ணாச்சி பழ தோட்டத்தை அவங்க தாண்டி போற வரைக்கும் அந்த வீடியோவானது ரொம்ப தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா கோயில்ல போய் அவங்க அந்த அம்மாவை சுத்தி எடுத்த வீடியோக்கள் எல்லாமே சரியா ரெக்கார்ட் ஆகல அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம போகும்போது யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு அந்த அம்மா மேல நம்பிக்கை இல்லைன்னா கூட அந்த அம்மா அதுக்கான திருவிளையாடல்களை காட்டுவா அப்படின்னு நம்பப்படுது. இப்போ வரைக்கும் வனாந்தரத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கோயிலை பந்தளம் கொட்டாரம் வாகா ட்ரஸ்ட் தான் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறமா ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு சபரிமலைக்கு போறதுக்கு முன்னால நிலக்கல் மகாதேவர் கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிடுறதுக்கு முன்னால வழியில் இருக்கக்கூடிய இந்த இளைய தம்புராட்டி கோயிலுக்கும் போய் அந்த அம்மாவையும் கும்பிட்டுட்டு அவங்களுடைய அருளாசியை வாங்கிட்டு போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.